ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்னும் சொன்னார் எல்லாரும் பண்ணிட்டு திருப்பியும் பேஷண்ட் கேருக்கு என்னோட சர்வீஸ் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. Yeah. He's stable. That's what I'm saying. Patient is really stable. He's my colleague. He's my friend. Good oncologist. Gives patient care as a first priority. The Kalanga Century அவரோட ஓபிடி லிஸ்ட் பார்த்தாலே தெரியும் அவருக்காக எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து அவருக்கு வந்திருக்காங்கன்னு. ஸோ வெறும் நாங்கள் டாக்டர்ஸ் மட்டும் அவர் கூட இல்லை, அவர் ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸும் அவருக்காக ப்ரே பண்ணிருக்காங்க. ஸோ இஸ் ரியலி கேர்ட் அப். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு, வைட்டர்ஸ்லாம் ஸ்டேபிளாக இருக்கு. இஸ் ஃபைன். பொதுவாகவே மருத்துவ கட்டுமான பேர் போனது இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் வந்து நீங்கள் டாக்டரோட பாதுகாப்பு எப்படி இருக்கீங்க டோட்டலாக? இல்லை, ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஒரு ஹை லெவல் டிஸ்கஷன் வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸில் டெப்டி சிஎம் வந்து இன்னைக்கு உடனே இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் சேர்ந்துட்டு இன்னைக்கு ஒரு டாக்டர்ஸ் அசோசியேஷன்லாம் சேர்ந்து கலெக்டிவாக வந்து எப்படி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து நீங்கள் மீடியாவுக்கு என்னென்னா நீங்கள் இன்சிடென்ட் ப்ரோனாக இருக்கீங்களே, இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது, இன்சிடென்ட் ப்ரோனாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சஸ்டெயின் ப்ராசஸாக டெவலப் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் சிஸ்டமில் ஒர்க் பண்ண டாக்டராக சொல்கிறேன். விடியங்காலில் 3:30 மணிக்கு ஸ்னேக் பைட், பாம்பு கடிச்சு அட்டெண்டர்ஸ் கொண்டு வருவாங்க டாக்டர்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு. சிக்கான கேசஸ் கொண்டு வருவாங்க. ஒரு தனியான ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒரு டாக்டர் நர்சஸ்க்கும் ஒரு ஸ்னேக் பைட்டுக்கு ஆனால் வைத்தியத்தை கொடுப்போம். உங்களுக்கு ஸ்னேக் பைட் வெனம்க்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது அது எங்கேருந்து வேணால் ஹார்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணுறனால சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ அப்போ ஒரு லைஃப் சேவிங்காக பண்ணும்போது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும்போது அதை ட்ரீட் பண்ணுவோம். இப்போ என்னென்னா ஸ்னேக் பைட்டுக்கு இப்போ ஆன்டி வெனம் கொடுக்கும்போது காலைல ஒரு 3:30 மணிக்கு ஒரு அஜிடேட்டட் அட்டெண்டர்ஸ் வரும்போது உயிர் பாதுகாப்புக்காக கொடுக்குற ஒரு மருந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வர்றது வந்து we know the side effects. அப்போ அந்த அலர்ஜி ரியாக்ஷன் வந்துருச்சு, நீங்கள் வந்து தவறான மருந்து கொடுத்துன்னு மாப் வந்து ஃபைட் பண்ணிச்சுன்னா, சண்டை போட்டுதுன்னா அப்படின்னா என்ன இஷ்யூ? மக்களுக்கு, பொதுமக்களுக்கு உங்கள் மீடியா மூலம் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்கிறேன். மருத்துவத்திலையும் ஹெல்த்தில் மட்டும் சென்சிலைசேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா ரிஸ்க் வந்து எடுப்பாங்க சில சிச்சுவேஷன்ஸில். இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது டிஃபென்சிவாக டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கேசஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடும். ஸோ தமிழ்நாடோட மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தை வந்து சென்சிலைஸ் பண்ணுறதோட இது வந்து ப்ராக்டிக்கலாக பகுத்தறிவோட இந்த ஒரு சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணாதான் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் எங்களுக்கும் பேஷண்ட்ஸ்க்கும் இது நல்லதாக முடியும். நம்ம ஒரு சிச்சுவேஷன்ஸையும் நம்ம வந்து இதே மாதிரி சென்சேஷனைஸ் பண்ண என்ன ஆகும்னா டிஃபென்சிவ் ப்ராக்டிஸ் ஆகும். அந்த டிஃபென்சிவ் ப்ராக்டிஸ் வந்து தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்துக்கு அது எதிர்பார்க்க முடியும். அரசியல் வந்து இயல்புங்க, அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பேரிடர்களையும் அதே மாதிரி மருத்துவத்திலையும் நம்ம வந்து we should be very very practical and rational. இல்லை அதுதான் ஃபார் த பப்ளிக் வெல்ஃபேருக்கு. இந்நாள் வரைக்கும் அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து நீங்க உடனே ஒரு அஃபெக்டட் விக்டிம் சைடில் வந்து நம்ம ரோல் எடுத்து நம்ம பேஷண்ட்ஸை போய் பார்க்குறோம், அது கொடுக்குறோம். மக்கள் அவங்க குறைய சொல்லாங்க, தான் ரைட். அது என்ன ஆகும்னா எண்ட் ஆஃப் தி டே ஒரு ராங்கான மெசேஜ் போகக்கூடாது. அப்போ ஒரு கிரிட்டிக்கலான ஜங்ஷனில் ஒரு ரிஸ்கான ஒரு ப்ரொசீஜர் எடுக்கும் போது 50-50 லைஃப் த்ரெட்டனிங் ரிஸ்க் இருக்கும் போது டாக்டர்ஸ் எல்லாமே ஒரு டிஃபென்சிவ் ப்ராக்டிஸ் போயிட்டு அப்புறம் என்ன ஆவாங்க? ஸோ தட் உங்க மெசேஜாக நான் சொல்கிறேன். நன்றி. ரொம்ப பிளசன்ட், அதான் முன்னாடியே சொல்லிட்டேனேப்பா, பிளசன்ட் டாக்டர், ரொம்ப சாஃப்டான டாக்டர். அவரோட ஓபி லிஸ்ட்டை போய் பாருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.